ஸோ காலேஜ் படிக்கிறப்பயே ஜாப் பத்தி யோசிக்க மாட்டோம். அப்புறம் ஃபைனல் இயர் வந்த பிறகு தான் ரியலைஸ் ஆகி, அப்பதான் ஒரு பயம் வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சு முன்னேறணும்னு நினைப்பாங்க. நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ற பெரிய மிஸ்டேக்கே இது ஒண்ணுதான். ஸோ வெரி பண்ணிக்காதீங்க. அதுக்கு தான் மேரிட். ஸோ டே ஒன் ஆஃப் டேக்கிங் டெஸ்ட் ஹவ் டு கெட் எ ஜாப். நான் பார்த்த சீனியர்ஸ் எல்லாமே அவங்க ஃபைனல் இயர் நம்ம ஜாலியே தேடுறாங்க. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, உங்க கம்பெனிஸ்க்கு உங்க ஸ்கில்லும் சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சரி, ரெடியும் ப்ரூவ் பண்றதுக்கு டைமே இல்லாம போயிடும். ஸோ கேட்பீங்க, அப்ப நான் எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவேன்? அதையும் தான் நான் 3 பேசிக்ஸ் எப்படி சொல்றேன். ஃபர்ஸ்ட், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலுமே சரி, உங்க டிபார்ட்மெண்ட்க்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா, அப்பதான் உங்களால இப்ப இருந்தே ஸ்கில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண முடியும். கடைசியா போய் ஃபைனல் இயர்ல படிச்சுக்கிறேன், அப்ப படிச்சீங்கன்னா உங்களால சுத்தமா படிக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பையனா ஒரு ஜாவா லாங்குவேஜ் ஒரு வெப்சைட் மேனேஜர் ஒரு புதுசா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ண பாருங்க. ஸ்டெப் 2, எவ்ரி செமஸ்டருக்கு ஒரு சின்ன ஸ்மால் ப்ராஜெக்ட்டை ரெடி பண்ணுங்க. அதை GitHubல அப்லோடும் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நீங்க கன்சிஸ்டன்ஸாகவும் இருக்கவும் முடியும். தேர்ட் ஸ்டெப், லிங்க்டின். நீங்க இன்னும் லிங்க்டின் ஓப்பன் பண்ணாம இருக்கீங்களா? தயவு செஞ்சு இதை ஓப்பன் பண்ணுங்க. அப்பதான் கம்பெனிஸ்ல என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, என்னென்ன அப்கமிங்ஸ் வரப்போகுது உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை ஆகும். அது இல்லாம HR கூட ஈஸியாவே இன்ட்ராக்ட் பண்ணவும் முடியும். ஸோ நீங்க இந்த 3 பேசிக் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்க ஃபைனல் இயர்ல பயப்படவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்லாம் வேணா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.